ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சரண்யா சுகு வீட்டு சமையல். இன்றைக்கி நான் ஒரு இன்சிடெண்ட் இப்போ மார்னிங் என் ஹஸ்பண்டை ட்ராப் பண்ணுறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் போயிருந்தேன். அங்கே நடந்தது. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதை பார்த்த உடனேவும் சில பேர் அதை அப்படியே உடனே வீடியோவாக எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்மளால் செய்ய முடியாதுங்க. உண்மையிலே ரொம்ப ஏஜ்டு பர்சன் ஒருத்தர், வயசான தாத்தா. அவர் கத்துறாரு, ஐயோ பசிக்குதே, எனக்கு பசிக்குதே பசிக்குதே, அம்மா உணவகத்துக்கு போகணும், அம்மா உணவகத்துக்கு போகணும், காசு கொடுங்க காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே என்ட்ரன்ஸில், அந்த பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸில் நின்று பயங்கரமாக கத்திட்டு இருந்தார். எல்லாருமே கிராஸ் பண்ணி போனாங்க. அங்கேருந்து கொஞ்சம் பேர் ஆட்டோ ஸ்டாண்டில் நின்றுருந்தவங்களாம், ஆட்டோக்காரவங்களாம் பார்த்துட்டு இருந்தாங்க. யாருமேங்க ஒரு மனிதாபிமானத்துக்கு கூட ஏன் கத்திட்டு இருக்கீங்க, உட்காருங்க, தருவாங்க, காசு தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை ஓரமாக உட்காருங்க, வண்டி ஏதாச்சும் வந்துட போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கன்சர்னில் கூட சொல்லியிருக்கலாம். அவங்களால காசு கொடுக்க முடியலன்னா கூட அந்த மாதிரி கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சவருக்கு கண்ணு தெரிலன்னு நினைக்கிறேன். நான் போய் பக்கத்தில் நின்று வெயிட் பண்ணுங்க ஐயா, என் ஹஸ்பண்ட் சேஞ்ச் மாற்றுறதுக்கு போயிருக்காங்க, கத்தாதீங்க, காசு கொடுக்குறேன், போகலாமா உணவகத்துக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அவருக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு கூட அவருக்கு தெரியல, கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். ஐயோ ரொம்ப இது என்ன கொடுமை இது. உண்மையிலே ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த அம்மா உணவு எத்தனையோ பேருக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுது. என்ன ஒரு 5 ரூபீஸ் கொடுத்து அவங்க ஈஸியாக சாப்பிட்டுக்கிறாங்க இல்லையா. உண்மையிலே நிறைய இடத்துல இப்போ அது எனக்கு ரன் ஆகுதான்னு தெரியல. ப்ளீஸ் இதை பார்க்குற சார், சிஎம் சாருக்கு இந்த மெசேஜ் போச்சுன்னா கண்டிப்பாக இதை கண்டினியூ பண்ணுங்கள் சார். இந்த மாதிரி அங்கங்கே இருக்கிற அந்த அம்மா உணவகத்தை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இது நிறைய பேருக்கு உண்மையிலே அவ்வளோ ஹெல்ப் பண்ணுது, ரோட் சைடு இருக்கிற பீப்புள்ஸ்க்கு. ஏன் இப்படி இந்த வயசானவங்களை பார்த்துக்க முடியலன்னா, நிறைய ட்ரஸ்ட் இருக்குது, முதியோர் இல்லம்லாம் இருக்குது, பெய்டு இல்லாமையே அன்பெய்டே இருக்குது. அந்த மாதிரி ஒரு இதில் கூட போய் அவங்கள ஜாயின் பண்ணி விட்டுருந்துருக்கலாம். அவங்களுக்கு அங்கே 3 வேளை சாப்பாடு கிடைக்கலனாலும் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாசி கிடைக்கும். இங்கே இந்த ஐயா சாப்பிட்டு எனக்கு தெரிஞ்சு 2 நாள் ஆயிருக்கும் போல். ஒரு 10 ரூபாய் இருந்தால் போதும், அவர் ஒரு வேளையாசி சாப்பிட்ருப்பாரு. அத்தனை பேர் அங்கே போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு 10 ரூபாய் கூட கொடுக்க மனசு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ ஹியூமனிட்டி எங்கே இருக்குது? கிடையாதுல்ல. உண்மையிலே தயவு செஞ்சு, நான் இதுக்கு முன்னாடி வீடியோலையும் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் சும்மா கோவிலில் போய் உண்டியில் போயிட்டு காசு காணிக்க சேர்த்து வச்சேன், கொண்டு போய் போட்டேன் அப்படின்றாங்க. நிறைய ரிச் பீப்புள்ஸ்லாம் கோடிக்கணக்கில் கொண்டு போய் ரீசெண்டாக திருப்பதி உண்டியலில் கூட போட்டாங்க. ப்ளீஸ் உண்மையிலே கொஞ்சம் யோசிங்க. அந்த காசு யாருக்கு போக போகுது? நீங்கள் இப்போ இப்படி உண்டியில் போடுறது யாருக்குமே அது யூஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி ரோட் சைடு இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிறையெல்லாம் கொடுக்க வேணாம். முடிஞ்சவங்களால 5-10 ஆசை கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு 5 ரூபாய் கொடுக்குறப்போ அவருக்கு ஒரு நாளுக்கான சாப்பாடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ப்ளீஸ் கொஞ்சம் எல்லாருக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரோட் சைடு இங்கே போகிறப்போ வரப்போ பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நிறைய பேர் சிட்டி சைட்லாம் இதே ஒரு ப்ரொஃபஷனாக வச்சு பண்ணுறாங்க, அது உண்மைதான். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நமக்கு தெரியும் இல்லையா, நமக்கு சென்ஸ் இருக்குது, யார் ட்ரூவாக உண்மையிலே சஃபர் ஆகிறாங்க அப்படின்றது. அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நாள் ஒரு 5-5 ரூபாயாஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள். பாவம் அவங்க செஞ்ச கர்மாக்காண்டி இப்படி இருக்காங்க அப்படின்ன மாதிரி சொன்னாங்க. கூட இருந்தவங்களேவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னப்போ அப்படிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது, அது அவங்களோட இது அப்படின்னு சொன்னாங்க. எதுவாக வேணால் இருக்கட்டும், அவங்க ஏதோ ஒரு ஜென்மத்தில் தெரியாமல் பண்ண ஒரு மிஸ்டேக்காண்டி அவங்க தெரிஞ்சு இவ்வளோ சஃபர் ஆகணும் அவசியம் இல்லை. ஏதோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இனிமேலாசி பார்க்குற எல்லாருக்கும் ரோட் சைடு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.